உறவுகளே பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து மட்டன் சிக்கன் நல்லா சாப்பிட போறோம். யாரு நீங்க சாப்பிட போறீங்களா? ஆமா. ஏன்னா பாருங்க, அதுக்கு தான் வெள்ளைப்பூடி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மா ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. அந்த அம்மா எழுதுறது காட்டுதே கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க என்ன கண்டுபிடிப்பு வித்தியாசம் குறுக்கெழுத்து போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பேப்பர் பார்த்துட்டு காலைல பேப்பர் என்ன படிச்சு முடிச்சுட்டாங்க. அப்ப நான் டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த பேப்பர் பார்த்தாச்சு, அவ பார்த்தாச்சு, நான் பார்த்துட்டு இருக்கேன். எழுதுனா நான் உரிக்கிறதுக்கு வச்சிருந்தேன். அது கொஞ்சம் கேமரா காட்டி கொட்டா நான் உரிக்கிறேன். நான் தான் போற உரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, நேத்து வந்து ஐப்பசி முடிஞ்சு, சாரி நேத்து பொட்டாசி முடிஞ்சது. இன்னைக்கு ஐப்பசி 2ஆம் தேதி. பிள்ளைங்களுக்கு வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்டு 1 மாசம் பிள்ளைகள் ஆச்சு. அதுல வேற பெரிய பாப்பா ஆசிரியருக்கு வந்திருக்கா. நாளைக்கு வைக்க மாட்டோம், நாளைக்கு வந்து சாமி கும்பிடுவோம். அதனால நாளைக்கு இன்னைக்கு நம்ம இவங்க சாப்பிட்ட அப்புறம் சாயங்காலம் வீட ஃபுல்லா க்ளீன் ஆமா. இன்னைக்கு காலையிலயும் மதியமும் உங்களுக்கு மட்டன் சிக்கன் பிரியாணி போட்டு மட்டன் வறுவல் வச்சு கொடுத்துட்டு மதியானத்துக்குள்ள ஒரு 3 மணிக்குள்ள காலையில சொல்லி அப்பா முட்டை வேண்டாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடை ஃபுல்லா தொடச்சு விட்டு கிளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏன்னா சரி பாவம் பிள்ளை, ஏன்னா அதுக்காக நாளைக்கு சாப்பிட முடியாது, நாளாக்கிழமை சாப்பிட முடியாது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாப்பிட முடியாது. நாங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம், அதையும் நீங்க பாருங்க வீடியோல, சரியா? அது அப்ப அந்த இந்த போனு, அந்த போனை கொண்டாங்க. இது புது போனுமா? விளம்பரம் போன். இந்த போன்ல ஒண்ணுமே கிடையாது. கீழே இப்படி இப்படி அழுத்தமா அப்படி வச்சிட்டோம்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இது வந்து தூரம் போடுங்க ஏற்கனவே ஒரு வீடியோலயும் சொல்லியிருக்கேன். என் தம்பி எல்லாம் கிண்டல் பண்றாங்கன்னு. இந்த போன்ல ஒண்ணுமே கிடையாது, போனே வராது. மற்ற நேரம் போனே வராது. முக்கியமா நம்ம வீடியோ எடுப்போம் தெரியுமா, அப்பதான் போன் வரும். எப்ப வந்துச்சு பாத்தீங்களா? அது மாதிரி இன்னேரம் வரைக்கும் வரல. நேற்று நைட்ல இருந்து இன்னேரம் வரைக்கும் போன் வரல. ஃபுல்லா வரல, இன்னேரம் வரைக்கும் வரல. இப்ப ஆன் பண்ணு, கேமராவை ஆன் பண்ண உடனே அடிச்சு பாரு. இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளைய வந்து கத்துனா பயந்துரும்ல, இந்த போன் வந்து கத்துனாலே இந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஆமா. அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விடிய விடிய சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். பகல் பொழுது இது வந்து ஒர்க் ஆகும், நைட் வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து எங்கன்னா இது எப்படின்னா பறவை கூட சேர்ந்தது. பகல்ல வரைக்கும் ஒர்க் பண்ணோம், 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, சார்ஜ் எல்லாம் ஏறிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பகல்ல ஒர்க் ஆகும். நல்லா போகணும். சரி, இப்போ இத சமையல முடிச்சுட்டு சமையல பார்ப்போம். அடுத்து தீபாவளி வருது. நீ நம்ம இந்த பிரியாணி பண்றானா நம்ம உறவுகிட்ட காட்ட ஏற்கனவே வீடியோ போட்டுக்கோம் நிறைய. இப்ப காட்டுது, ரொம்ப ஆளாச்சு இல்ல என்ன? உங்க நியூ வீடியோ உங்க ஆசை. ஆனா நாங்க சாப்பிட மாட்டோம். சரி, நான் ஒண்ணு கேட்க வேண்டியது, நம்ம 2 பேருக்கு என்னமா சாப்பாடு? எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுவோம். நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம். அட்ஜஸ்ட் பண்ணி கொடுவோமா? என்ன சாப்பாடு? எதாவது வைக்க. ஏன்னா நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். உனக்கு வேலை ரொம்ப தான். இன்னைக்கு ஃபுல்லா வேலை தான். அப்புறம் வந்து பலகாரம் சுடணும். பலகாரம்லாம் சிம்பிளா சுட போறேன். ரொம்ப இழுத்து போட்டுலாம் பார்க்கல. அப்புறம் வந்து கடையில நிறைய வாங்கிட்டோம். அந்த தடவை செய்ய முடியல அப்படின்ட்டு கடையில வாங்கிட்டோம். அது போன வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த சிறு வேற வந்துகிட்டே இருக்கு செல்லுல, கோயில். சரி வாங்க அப்புறம் சமையல பார்ப்போமா? பாப்போம். அக்கா மோட்டர் போட்டுருச்சு. சரி, அடுத்தது பார்ப்போம். இப்ப சமையல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுல வந்து சிக்கன் வந்து வேகுது, இதுல மட்டன் வறுவல் வேகுதுங்க பாருங்க. இது வந்து மட்டன் வறுவல் குக்கர்ல வேக வச்சு மறுபடியும் வடசட்டில் போட்டிருக்கேன். இது மட்டன் நல்லா இங்கே உள்ள ஸ்டைல், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்து ஸ்டைல் மட்டன் வறுவல். இது நல்லா வத்தணும். அங்கே வந்து சிக்கன் வந்து 1 விசில் விட்டு பிரியாணி போடுறதுக்கு வைப்பேன். பிரியாணி போடணும்னா 1 விசில் குக்கரில் விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். பிரியாணி அரிசி வந்து சீக்கிரம் வந்துடும். இது பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கசகசன்னு பாத்திரம்லாம் கிடக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு ஊறி. இப்போ இது ரெடி பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் இதில் குட்டியாக தெரியுது. இல்லை, இது வேகவும் நல்லா கரெக்டாக வந்துடும். சரி, இப்போ நம்ம சமையலை பார்ப்போமா? அப்புறம் வந்து எனக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் மாதிரி கொடுப்பாரு. வெறும் தக்காளி, முருங்கை இலை, பருப்பு, துவரம் பருப்பு போட்டு அரிசி போட்டு சாம்பார் சாதம் மாதிரி சிம்பிளாக வைக்க போகிறேன். எனக்கு அப்பா வைப்பாங்க. அதையும் சாப்பிடும்போது பார்த்து சரியா? சுட்டி மகளுக்கு இன்னைக்கு சொல்லு காவியா, 1 மாசம் கழிச்சு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சொல்லு வெற்றிகரமாக. இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கா, ஒரு மாதிரி இருப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருவா. வணக்கம் ஒருவளை சொன்னியா? சரியா? அப்படி நின்று ஆடாம நின்று ஒரு இடத்துல 1 மாசம் கழிச்சு வெற்றிகரமாக சாப்பிட என்ன சாப்பாடு இல்ல, மொட்டைக்கட்டையை சொல்லுங்க. நான்வெஜ் சாப்பிட போறா. சிக்கன் என்னெல்லாம் சொல்லிரு? சிக்கன் பிரியாணி,
மட்டன் வறுவல், சிக்கன் 65. அவ்வளோதான். ஓகே சரி, அப்புறம் சாப்பிடையில பார்ப்போமா? சாப்பாடு ரெடி. சிக்கன் பிரியாணி, சுட்டி மகள் சிக்கன் 65. நான் சொல்லிக்கிறேன். சுட்டி மகள் 1 மாசம் விரதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு முறிக்கிறா. சிக்கன் பிரியாணிக்குள் துவக்கென்று குதித்தாள். என்ன குளிக்காமையே குதிச்சிட்டா. காலையில இடையில குளிக்கணும்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இந்த குடும்பத்துல யாருமே இன்னைக்கு குளிக்கல. நான் குளிச்சிட்டேமா? குளிச்சிட்டா? குளிச்ச மாதிரியே இல்ல. நான் தான் குளிக்கல. ஏன்னா நான் அந்த சிக்கன் மட்டன் என்னைக்கு நான் குளிக்காம இருந்திருக்கேன்? இத கழுவி முடிச்சுட்டு தான் நான் குளிப்பேன். பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். நான்வெஜ் எடுத்தாச்சுன்னா நான்வெஜ் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் காமிங்க. ஓகே, இப்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அதாவது சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல், சிக்கன் 65. அப்படி சேர்த்து இந்த சிக்கன் மறந்துட்டேன்ல. அதை வச்சுக்கோ. வச்சு சாப்பிட்டு நல்லா மென்னு சாப்பிட்டு தொக்கல் வந்துடாம. அதெல்லாம் கிடையாது. சும்மா சொல்றா. அது சின்ன பிள்ளையில விழுந்தது. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா? சொர்க்கமே என்றாலும் இதுல ஒரே ஒரு மிஸ்டேக், தயிர் வெங்காயம் போடல, மறந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி, எங்களுக்கு முருங்கைக்கீரை பருப்பு போட்டு சாம்பார் சாதம் மாதிரி வச்சிருக்கேன். அதை காமிச்சிட்டு வந்து எனக்கு சாப்பிடும்போது அந்த பாட்டு தோணுது. வேலையில போட்டதா இல்ல. சாம்பார் சாதம் இவங்களுக்கு சுட சுட. ஹலோ, ஒரு இதுக்கு சொல்லணும்னு சொன்னேன். சரியா? பொங்கி இறக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் அடிப்படை கொஞ்சம் ரசம் இருக்கும். இனிமேதான் கிளீன் பண்ணணும். இவ சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி பல வீடியோக்கள் பாருங்க, தொடர்ந்து பாருங்க. தீபாவளி வீடியோ வருது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே எடுத்தது. மண்டே வரும். தீபாவளி அன்னைக்கு இது வரும். தீபாவளி அன்னைக்கு இந்த வீடியோ வரும். இன்னொன்னு சொல்றேன், இதெல்லாம் வந்து நான் இப்ப மதியத்துக்குள்ளே காலி பண்ணிடுவாங்க 2 பேரும். கொஞ்சமா தான் அவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. பிரியாணி சட்டியுமே குட்டி தான். ஈவினிங் வந்து அது கொஞ்சமா தான் இருக்குது. ஈவினிங் வந்து உன்ன மாதிரி இதுக்கு மேல சின்ன சட்டி கிடையாது. இதுல போட நான் சொல்றேன் அதான் இல்ல, இதே பெரிய சட்டி தான். அரிசி வந்து கொஞ்சமா தான் போட்டு கிளறி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஈவினிங் எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிடுவேன். ஏன்னா நாளைக்கு நாங்க ஃபுல் வெஜ் தான். தீபாவளி வந்து ஃபுல் வெஜ் தான். சாமி கும்பிடுவோம். வெஜ் மீல்ஸ் ஃபுல்லா வெஜ் தனியா வரும். ஈவினிங் சாமி கும்பிடுற வீடியோ தனியா வரும். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்க. எப்பவும் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பண்ணி. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். ஹாப்பி தீபாவளி. நல்லா சேஃபா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. நாங்களும் அதே நல்லா கொண்டாடுறோம். இறைவனோட நல்லா வேண்டிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் இந்த தீபாவளி செலிப்ரேஷன்ல 3 நாள் 4 நாளைக்கு நிறைய வீடியோக்கள் வர இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நாங்க வெளியில அவுட்டிங் போறோம். எங்க போறோம், எதுக்கு போறோம், ஏன் போறோம், எப்படி போறோம், நல்லா இருக்கா ரைமிங், அதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவே பாருங்க. சரியா? இவ வந்து துவக்குன்னு விழுந்துட்டா, பிரியாணிக்குள்ள விழுந்துட்டா. சுட்டி மகள் பிரியாணிக்குள்ள விழுந்துட்டா. பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.